வருத்தத்தோடும் கவலையோடும் இருப்பவர்களே, நீங்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள். உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என் இயேசு தருகிறார். இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இயேசுதான் மெய்யான தெய்வம். சொல்லுங்க பிரதர். டேய், என்ன ஊருக்குள்ள பொண்ணு மதம் மாத்திட்டு இருக்கிறியா? நான் மதெல்லாம் மாத்தல பிரதர். இயேசு நல்லவர்னு சொல்றேன். ஏசப்பா எனக்கு தந்த அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கும் தருவார்னு சொல்றேன் பிரதர். டேய், நான் பிரதர் 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 பிரதர்னு நான் பிரெயின் வாஷ் பண்றியா? வெளிநாட்டு கடவுளை எங்க ஊருக்கு எடுத்து வந்துட்டு நீ அதிகாரம் பண்றியா? இதுக்கு மேல உனக்கு சும்மா விட்ட வேலைக்கு ஆகாது. பிரதர் அடிக்காதீங்க பிரதர், வலிக்குது பிரதர். பிரதர் அடிக்காதீங்க பிரதர். பிரதர் ஏன் பிரதர் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க பிரதர். இருங்க பிரதர், இருங்க பிரதர். டேய், இந்த புக்கை வச்சு மதம் மாத்திட்டு இருக்கிறீங்க. இந்த புக்கை நான் படிச்சுட்டு வந்து இந்த புக்ல இருக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த புக்கை வச்சு உங்களை அடிக்கிறேன்டா. ஏசப்பா, உங்களுக்காக அடி வாங்கினதுல சந்தோஷம் தான்ப்பா. அந்த பிரதரை நீங்க தொடுங்கப்பா. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம். கல்லோ மண்ணோ தெய்வங்கள் அல்ல, மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏசப்பா நமக்காக உயிரே கொடுத்திருக்காரு. இன்னமும் அவருக்காக நம்ம வைராக்கியமா ஊழியம் செய்யணும். ஒரே ஒரு முறை இயேசு நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். பிரதர், இவர் எங்கேயும் நம்ம பார்த்த மாதிரியே இருக்கு. எங்க பார்த்திருக்கோம்? என்ன பிரதர் யோசிக்கிறீங்க? என்ன எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? நானே சொல்றேன் பிரதர். 6 மாசம் முன்னாடி உங்களை அச்சு போட்டு பைபிள் எடுத்துன்னு வந்தேன் பிரதர். நான் தான் பிரதர். அது நீங்களா பிரதர்? நான் பிரதர், ஆளே மாறிட்டு இருக்கீங்க. ஆமா பிரதர், என்னை இப்படி மாத்தினது இந்த வேதவாசனம் தான் பிரதர். நான் உங்ககிட்ட இந்த பைபிளை படிச்சுட்டு இதுல இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உங்களை அடிக்கலாம் தான் பைபிளை நான் வாங்கிட்டே போனேன். ஆனா இந்த வேதத்தை படிக்க படிக்க எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது பிரதர். இந்த வேதத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சது பிரதர். இந்த வேதத்தை படிக்கும் போது எங்க குடும்பத்துல பூட்டப்பட்ட வாசலாம் திறக்கப்பட்டது பிரதர். என் கடன் பிரச்சனை தீர்ந்தது பிரதர். உண்மையான கடவுள் யாருன்னு இந்த வேதத்தை படிச்ச பிறகுதான் நான் அறிஞ்சனே. இந்த வேதத்தை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன காரணமே இந்த வேதத்துல இருக்கிற மிஸ்டேக்ஸ கண்டுபிடிக்கதான். ஆனா இந்த வேதத்தை படிக்க படிக்க எனக்கும் எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன் பிரதர். உங்களுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ஆண்டவர் உங்க மூலியமா நான் ரச்சித்துக்கிறார் பிரதர். நீங்க மட்டும் அன்னைக்கு அங்க சுவிசேஷம் சொல்ல வரலன்னா நான் ரச்சிப்பை இழந்துப்பேன் பிரதர். பிரதர், எப்போ என்கிட்ட இருந்து பைபிள் புடுங்கிட்டு போய் நீங்க படிப்பேன்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்கு நிச்சயமா தெரியும் ஆண்டவர் உங்களை தொடுவாருன்னு.